Good afternoon to all. Today we talk about two different topics. One is parallelism between chromosome behavior and Mendelian factor during meiosis. Second one, salient features of chromosomal theory of inheritance. இந்த ரெண்டு டாபிக் பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். Okay, first நம்ம parallelism பத்தி பார்த்தலாம். Okay, what about this topic? Parallelism between chromosome behavior and Mendelian factor during meiosis. Okay, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ் சட்டன் சொல்ற சயின்டிஸ்ட் 1902ல சொன்ன ஒரு ப்ராசஸ் தான் இந்த parallelism between chromosome behavior and Mendelian factor. ஓகே, இந்த சட்டன் சொன்ன இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். எஸ் Mendelian factor. ஓகே, what about Mendelian factor? Mendelian factors எது சொல்கிறோம்? ஜீன்ஸ் தான் சொல்கிறோம் இல்லையா? ஒரு ஜீனோடைய பிஹேவியரும் ஒரு குரோமோசோமோட பிஹேவியரும் மியாட்டிக் டிவிஷன் அப்போ சிமிலராக இருக்குது. ஓகே, what about meiotic division? Meiotic division which leads to formation of gametes இல்லையா? ஓகே, gamete formation ப்ராசஸ்னாலும் meiotic divisionனாலும் more or less ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இந்த meiotic division அப்போ ஆர் gamete formation ப்ராசஸ் அப்போ ஜீன் பிஹேவ் பண்ணுறதும் அரஸ் மெண்டலியன் ஃபேக்டருடைய பிஹேவியரும் குரோமோசோமோடைய பிஹேவியரும் சிமிலராக இருக்குது, பேரலாக இருக்குது, அது ரெண்டுத்துக்கு இடையில சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் சட்டன் இல்லையா? 1902ல் சொல்லியிருப்பார்ல, அந்த டாபிக் தான் இது. எஸ் மெண்டலியன் ஃபேக்டர்ஸில் ஃபேக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கோம், ஜெனடிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸ் which consist of two alternate forms that is named as alleles. It may be similar forms or different forms அப்படிலாம் படித்தோம் இல்லையா? இங்கேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபேக்டர் which consist of alleles, in other words alleles of a factor which occurs in pair. ஒரு ஜீனுக்குள்ள ரெண்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும், அது எப்பவும் பேர்ஸாக இருக்கும், அல்லீல்ஸாக இருக்கும். இட் மே பி சிமிலர் அல்லீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கலாம். சிமிலராக இருக்குன்னா ஹோமோசைகஸ், டிஃப்ரெண்டாக இருக்குன்னா ஹெட்டிரோசைகஸ் அப்படிலாம் நம்ம படித்தோம் இல்லையா? டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசமில். எஸ் இங்கேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, மெண்டலியன் ஃபேக்டரில் alleles of a factor occur in pairs. Say for example நம்ம ஃபேக்டர்ஸ்னாலும் ஜீன்னாலும் ஒன்று தானே. ஓகே, HE அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா அதில் அது வந்து பிளானோட ஹைட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் இல்லையா? ஹோமோசைகஸாக இருக்குன்னா கேப்ஸ்டியாவோ இல்லை ஸ்மால்டியாவோ இருக்கும். அரஸ் ஹெட்ரோசைகஸ் ஃபார்மில் இருக்குன்னா ஸ்மால்டியாக இருக்கும். ஓகே, எப்படி இருந்தாலும் ரெண்டு அல்லீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? பேர் ஆஃப் அல்லீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் சொல்லியிருப்பாங்க alleles of a factor occur in pair. அதுதான் மெண்டலியன் ஃபேக்டர். இதில் குரோமோசோம்ஸ் occurs in pair. குரோமோசோம்ஸ் occurs in pair. இதுவும் நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் படிச்சுக்கோம் இல்லையா? மாண்டோக்மெரி சொல்கிற சயின்டிஸ்ட் 1901ல் என்ன சொல்லியிருப்பாங்க? குரோமோசோம்ஸ் டிஸ்டிங்க்ட் பேர்ஸாக இருக்கும். மியாட்டிக் டிவிஷன் அப்போது அது பேரப் ஆகும். அதாவது ஒரு மெட்டர்னல் குரோமோசோமும் ஒரு பேட்டர்னல் குரோமோசோமும் தனித்தனியாக இருக்கும். எப்போ அந்த செல் டிவைட் ஆக போதும் அப்போது அது ரெண்டும் பேரிங் ஆகும், பேர்ஸாக வரும் அப்படின்னா படித்தோம் இல்லையா? அதுதான் சேம் அந்த மாண்டோக்மெரி 1901ல் சொன்ன அந்த ஈவெண்ட் தான் இங்கே நீ ஞாபகம் வச்சுக்கணும். குரோமோசோம்ஸ் which occurs in pair. இங்கே ஜீன் ஆர் ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள பேர் ஆஃப் அல்லீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. இங்கே குரோமோசோம்ஸே பேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், அந்த பேரில் ஒரு மெட்டர்னல் குரோமோசோம் ஒரு பேட்டர்னல் குரோமோசோம் இது ரெண்டும் சேர்ந்து பேர்ஸாக இருக்கும். மியாட்டிக் டிவிஷன் அப்போ பேரப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்டில் சிமிலர் ஆர் டிசிமிலர் alleles of a factor separate during gamete formation. ஓகே, நமக்கு இந்த ஜீன்குள்ள இருக்கிற சிமிலர் alleles, சிமிலர் ஹோமோசைகஸ் டாமினன்ட் அல்லீலோ ஹோமோசைகஸ் ரெசசிவ் அல்லீலோ இல்லை ஹெட்ரோசைகஸ் அல்லீலோ. ஓகே, நமக்கு சிமிலர் alleles அப்படின்னா ஹோமோசைகஸ் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். டிசிமிலர் alleles ஹெட்ரோசைகஸ் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஹோமோசைகஸ் ஃபார்ம்லையோ இல்லை ஹெட்ரோசைகஸ் ஃபார்ம்லையோ இருக்கக்கூடிய alleles மியாட்டிக் டிவிஷன் அப்போ கேமெட் ஃபார்மேஷன் அப்போ செப்பரேட் ஆகுது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுதான் சிமிலர் alleles ஆர் டிசிமிலர் alleles of a factor. ஒரு ஃபேக்டர் ஒரு ஜீனோடைய alleles இட் மே பி சிமிலராக இருக்கலாம் இல்லை டிசிமிலராக இருக்கலாம். இந்த சிமிலர் ஆர் டிசிமிலர் alleles which separate during gamete formation or meiotic division. அதுதான் மெண்டலியன் ஃபேக்டரை சொல்லியிருப்பாங்க. குரோமோசோமல் பிஹேவியரில் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் செப்பரேட் during meiosis. அதாவது நமக்கு மியாட்டிக் டிவிஷன் அப்போ மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ரெண்டு குரோமோசோம்ஸும் பேரப் ஆகுது இல்லையா? பேர்ஸ் ஆகிற அந்த குரோமோசோம் மியாட்டிக் டிவிஷன் அப்போ செப்பரேட் ஆகுது.
ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெட்டர்னல் குரோமோசோம்ஸ் தனியா ஒரு கேமெட்குள்ள இன்ஹெரிட் ஆகும், பேட்டர்னல் குரோமோசோம் தனியா ஒரு கேமெட்குள்ள இன்ஹெரிட் ஆகும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் which separate during meiotic division. ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், அதுல மெட்டர்னல் குரோமோசோம் ஒன்று இருக்கும், பேட்டர்னல் குரோமோசோம் ஒன்று இருக்கும். இந்த பேர் ஆஃப் குரோமோசோம் தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். In other words, which consists of one female chromosome and one male chromosomes. அதுதான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் which separate during meiosis. நமக்கு Mendelian factorsல similar or dissimilar alleles of a factor which separate during meiotic division, whereas in chromosomal behavior homologous chromosomes which separate during meiotic division. Third one, Mendelian factors can assort independently. நம்ம law of independent assortment படிச்சோம் இல்லையா? நம்ம dihybrid crossல படிச்சோம் தானே? dihybrid தானே படிச்சோம். எஸ் ஒன்னு கொல் மார்க்ல கேட்பாங்க கூட சொல்லிருப்பேன். dihybrid crossல ஒரு குரோமோசோம்ஸ்க்குள்ள more than one set of genes involve ஆகும். அதுதானே dihybrid அப்படின்னா ரெண்டு pair of chromosomes two different characters பத்தி traits பத்தி டீல் பண்றது dihybrid cross இல்லையா? அப்போ வந்து நம்ம Mendelian law of independent assortment படிச்சோம். இங்க Mendelian factors assort independently. ஒரு Mendelian factor இன்னொரு Mendelian factorsக்கு டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டன்ட்டா அதோட கேரக்டர்ஸை அசார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குரோமோசோமல் பிஹேவியர் வரும்போது பேர்டா இருக்கிற குரோமோசோம்ஸ், the paired chromosomes, ஏன்னா குரோமோசோம்ஸ் occurs in paired இல்லையா? paired chromosomes which separate independently during meiotic division. குரோமோசோம்ஸ் பேர்ஸ் இருக்கிற குரோமோசோம்ஸ் இண்டிபெண்டன்ட்டா இங்க வந்து Mendelian factors assort independently. இங்க homologous chromosomes are paired chromosomes which assort independently during meiotic division or meiosis. இதுல நமக்கு ஒரு குரோமோசோம்ஸ்க்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் லிங்க்டு ஜீன்ஸா இருக்கு அப்படின்னா அது வந்து செப்பரேட் ஆகாது, இண்டிபெண்டன்ட்டா செப்பரேட் ஆகாது, கேதர்டா தான் இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுதான் அதாவது paired chromosomes which separate independently during meiotic division. எப்படி ஒரு ஜீன் இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகுதோ அதே போல paired chromosomes இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகும், இண்டிபெண்டன்ட்டா செப்பரேட் ஆகும். எப்போ அப்படின்னா meiotic division அப்போ செப்பரேட் ஆகும். ஆனா அந்த குரோமோசோம்ஸ்க்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் லிங்க்டு ஜீன்ஸா இருக்கு அப்படின்னா நார்மலா இந்த ஜீன்ஸ் இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகாது. ஆக்சுவலா இந்த லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்றது இதுல படிச்சிருக்கணும். ஏன்னா இங்கதான் ஜீன்ஸ் இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜீன்ஸ் இண்டிபெண்டன்ட்டா எப்போ அசார்ட் ஆகும் அப்படின்னா அன்லிங்க்டா இருக்கும்போது ஜீன்ஸ் இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகும். இதே ஜீன்ஸ் லிங்க்டா இருக்கு அப்படின்னா அந்த லிங்க்டு ஜீன்ஸ் வந்து நார்மலா இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ் கிளியரா? லிங்க்டு ஜீன்ஸ் என்றது என்ன அப்படின்னா ஒரு குரோமோசோம்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லா ஜீன்ஸும் லிங்க்டு டு கேதர்டா இன்ஹெரிட் ஆகிறது, அசார்ட் ஆகாம பிரிஞ்சு போகாம செப்பரேட் ஆகாம ஆல் டு கேதர்டா இன்ஹெரிட் ஆகிறது தான் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிருப்பாங்க. ஆல் டு கேதர்டா பிரசன்டடா இருக்கும். ஒரு குரோமோசோம்ஸ்க்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே கேதர்டா லொகேட்டடா இருக்கும். இன்ஹெரிட் ஆகும்போதும் இண்டிபெண்டன்ட்டா செக்ரிகேட் ஆகாம செப்பரேட் ஆகாம அசார்ட் ஆகாம ஆல் டு கேதராவே இன்ஹெரிட் ஆகிறது தான் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படி நேம் பண்ணிருப்பாங்க. எஸ் இது கிளியரா உங்களுக்கு? நமக்கு இங்க ஜீன்ஸ் வந்து ஒரு ஜீன்குள்ள இருக்கிற அல்லீல்ஸ் பேர்ஸா இருக்கு, குரோமோசோம்ஸ் பேர்ஸா இருக்கு, சிமிலர் ஆர் டிசிமிலர் அல்லீல்ஸ் செப்பரேட் ஆகும் எப்போ அப்படின்னா during gamete formation or meiotic division. இங்க homologous chromosomes செப்பரேட் ஆகுது. ஒரு Mendelian factors or genes which are assort out independently எப்போ அப்படின்னா அன்லிங்க்டா இருக்கும்போது ஜீன்ஸ் இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகும். லிங்க்டு ஜீன்ஸா இருக்கு அப்படின்னா நார்மலா அது இண்டிபெண்டன்ட்டா அசார்ட் ஆகாது. அண்ட் இங்க paired chromosomes which are assort out are separate individually independently during meiotic division. இங்க ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டன்ட்டா அதோட கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும், அசார்ட் பண்ணும். இங்க paired chromosomes அதோட கேரக்டர்ஸை இண்டிபெண்டன்ட்டா செப்பரேட் ஆகும். ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோமை டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டன்ட்டா செப்பரேட் ஆகும். எப்போ அப்படின்னா மியாட்டிக் டிவிஷன் அப்போ. ஆனா அந்த குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் ஆல் டு கேதர்டா இன்ஹெரிட்டடா இருக்கு அப்படின்னா லிங்க்டா இருக்கு அப்படின்னா அந்த லிங்க்டு ஜீன்ஸ் அசார்ட் ஆகாது, ஆல் டு கேதரா தான் இன்ஹெரிட் ஆகும். லிங்க்டு ஜீன்ஸ் நார்மலா do not assort independently. எஸ் இதுதான் Mendelian ஃபேக்டருக்கும் குரோமோசோமல் பிஹேவியருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்சஸா இருக்கும். குரோமோசோம்ஸ் occurs in pair. இது எது சொல்லுவாங்க? யாருடைய
ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மாண்டகமரி சொல்ற சயின்டிஸ்ட் 1901ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோம்ஸ் வந்து மியாட்டிக் டிவிஷன் அப்பதான் பேரப் ஆகும் அப்படின்னு மாண்டகமரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த டாபிக்கை சடன் சொல்ற சயின்டிஸ்ட் 1902ல சொல்லியிருப்பாரு இல்லையா. சடன் 1902ல ஒரு மெண்டலியன் ஃபேக்டரும் குரோமோசோமல் பிஹேவியரும் இடையில சிமிலாரிட்டிஸ் இருக்கு, பேரலிசம் இருக்கு அப்படின்னு சடன் 1902ல சொல்லியிருப்பாரு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் என்னன்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்னா என்ன தெரியும்ல, ஒரு குரோமோசோம்ஸ்குள்ள ஜீன்ஸ் லீனியர் ஆர்டர்ல ஸ்பெசிபிக் லோக்கைல ஸ்பெசிபிக் பொசிஷன்ல லொகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றது தானே குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். இந்த ஜீன்ஸ் தான் ஹெரிடிட்டரி யூனிட்ஸா இருக்கு, ஜீன்ஸ் தான் கேரக்டர்ஸை ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு ஆர்கானிசத்தோட சொமாட்டிக் செல்ஸ் எங்கிருந்து டிரைவ் ஆகும் அப்படின்னா ஜைகோட்ல இருந்து டிரைவ் ஆகும். ஜைகோட்ல இருந்து எப்படி என்டையர் ஆர்கானிசத்தோட சொமாட்டிக் செல்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் டிவிஷன் மூலமா. சொமாட்டிக் செல் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகிற டிவிஷன் மைட்டாட்டிக் டிவிஷன், அதாவது ஒரு ஜைகோட் மைட்டாட்டிக் மேனர்ல டிவைட் ஆகி என்டையர் ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணுது. அதுல சொமாட்டிக் செல்ஸ் as well as germinal cells, அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ரெண்டுமே இருக்கும். இந்த ஜைகோட்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா 2 identical set of chromosomes இருக்கும். இந்த 2 identical set of chromosomes also named as homologous pair of chromosomes. homologous pair of chromosomes அப்படினா என்னன்னு சொன்னால, ஒரு maternal chromosome and ஒரு paternal chromosomes ரெண்டும் சேர்ந்தது தான் homologous chromosome. maternal chromosomeனா female parent contribute பண்ற chromosome, paternalனா male parent contribute பண்ற chromosomes ஆகும். male chromosome and female maternal and paternal chromosomes சேர்ந்தது தான் homologous chromosome. homologous chromosome என்னது 2 identical set of chromosomes தான் homologous chromosomes அப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த homologous chromosome எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஜைகோட் குள்ள இருக்கும். இந்த ஜைகோட் கண்டினியூஸா மைட்டாட்டிக் மேனர்ல டிவைட் ஆகி ஒரு என்டையர் ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணும். அந்த என்டையர் ஆர்கானிசத்துக்குள்ள சொமாட்டிக் செல்ஸ் as well as germinal cells ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸ் உல்டா ஃபார்ம்ல கொடுத்திருப்பாங்க. somatic cells are derived from zygote by mitotic division. Zygote should consist of homologous pair of chromosomes. homologous pair of chromosomes என்றது 2 identical set of chromosomes தான் சொல்வாங்க. The 2 identical set of chromosomes which is derived from one is derived from maternal parent, another one is derived from paternal parent. Okay, the first point. Second point என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா, okay, அதுக்கு முன்னாடி what about developmental heterophilia அப்படின ஒரு டாபிக் நம்ம 3rd சாப்டர்ல லாஸ்ட் டாபிக்ல வச்சிருப்போம். developmental heterophilia என்றது ஹெட்ரோ அப்படினாவே டிஃபரண்ட், ஃபிலினா லீஃப் இல்லையா, அதாவது ஒரு லீஃப் அதோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல டிஃபரன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணது தான் ஹெட்ரோஃபிலி. ஹெட்டிரோஃபிலி ஒரு யங் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி இருக்கும், மெச்சூர் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி. யங் ஸ்டேஜ்ல ஒரு கைண்ட் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். மெச்சூர் ஆகும்போது another கைண்ட் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணது தான் டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலி. அது ஒரு லீஃப்க்கு அந்த கேரக்டர் இருக்கும். ஆனா ஒரு குரோமோசோம் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர், ஸ்பெசிபிக் ரோல், ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவாலிட்டி, ஸ்பெசிபிக் யூனிக்னஸ் இருக்கும். அதுதான் இங்க சொல்லிருப்பாங்க. ஒரு குரோமோசோமும் அதுல ஸ்ட்ரக்சரல் யூனிக்னஸ் as well as இண்டிவிஜுவாலிட்டியை அந்த ஆர்கானிசத்தோட த்ரூஅவுட் லைஃப் டைம் ரீடைன் பண்ணும், மெயின்டைன் பண்ணும் சொல்லிருப்பாங்க. ஓகே, salient features of chromosomal theory செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் அதோட த்ரூஅவுட் லைஃப் சைக்கிள் அதோட குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ரக்சரல் யூனிக்னஸ் as well as இண்டிவிஜுவாலிட்டியை ரீடைன் பண்ணும், மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. தேர்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா, இந்த குரோமோசோம்ஸ்ல என்னதான் இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிபிக் டிட்டர்மினன்ட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் குரோமோசோம்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் குரோமோசோம் should carry specific determinants or Mendelian factors. இந்த Mendelian factors தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஜீன் சொல்றோம் இல்லையா. இந்த இடத்துல எந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா எஸ் ஆஃப் கோர்ஸ் போவேரியன். போவேரியன் சொல்ற சயின்டிஸ்ட் 1902ல என்ன சொல்லிருப்பாரு, குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனெடிக் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா இங்க ஸ்பெசிபிக் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படி சொல்லிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது each chromosome should carry specific determinants or Mendelian factors. That genetic determinants or Mendelian factors now called as genes. இதுதான் போவேரியன் சொல்லிருப்பாரு 1902ல. லாஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம குரோமோசோமல் பிஹேவியர் படிச்சோம் இல்லையா. குரோமோசோம்ஸ் occurs in pairs, homologous
meiotic division should provide evidence for fact that the genes are factors located on the chromosome. Okay, நமக்கு chromosomal theory of inheritance நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ். அதுல என்ன சொல்லிருப்பாங்க, நம்ம மெண்டல்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்னா ஜீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதே குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்னா அந்த ஜீன் ஒரு குரோமோசோம்குள்ள ஸ்பெசிபிக் லோக்கைல ஸ்பெசிபிக் பொசிஷன்ல ஸ்பெசிபிக் ஆர்டர்ல லீனியர் மேனர்ல அரேஞ்ச்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது தானே குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். ஓகே, இதை ப்ரொவைட் பண்றது இதுக்கான எவிடென்ட்டா எது ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த குரோமோசோமல் பிஹேவியர் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் இங்க சொல்லிருப்பாங்க. ஒரு குரோமோசோமல் மியாட்டிக் டிவிஷன் அப்போ இன் அதர்வைஸ் கேமெட் ஃபார்மேஷன் அப்போ குரோமோசோமோட பிஹேவியர் எதை ப்ரொவைட் பண்ண எதுக்கான எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஒரு குரோமோசோம்ஸ்குள்ள ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர் ஆர் ஜெனடிக் டிட்டர்மினஸ் லீனியர் ஆர்டர்ல அரேஞ்ச்டா இருக்குன்றது அது ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இஸ் கிளியரா செவன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் parallelism between Mendelian factors and chromosomal behavior. இது ரெண்டு கிளியரா. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்ச ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ல 3 ஈவென்ட் இதுல வந்துருச்சு. ஒன்னு வந்து மார்டக்மெரி 1901ல என்ன சொல்லிருப்பாங்க, குரோமோசோம்ஸ் வந்து மியாட்டிக் டிவிஷன் அப்பதான் பேர் அப் ஆகுது அப்படின்னு சொன்னது இந்த பாயிண்ட்ல வந்துட்டு இருக்கும். அண்ட் நம்மளோட டாபிக் சடன் 1902ல என்ன சொல்லிருப்பாரு, மியாட்டிக் டிவிஷன் அப்போ ஒரு மெண்டலியன் ஃபேக்டர்ஸோட பிஹேவியரும் குரோமோசோமோட பிஹேவியரும் சிமிலரா இருக்கு பேரலா இருக்கு சொல்லிருப்பாங்க. அது உங்களுக்கு அங்க வந்திருக்கும். அண்ட் போவேரிஸ் ஒரு சயின்டிஸ்ட் 1902ல சொன்ன 1902ல என்ன சொல்லிருப்பாரு, ஒரு குரோமோசோம்ஸ்குள்ள ஜெனடிக் டிட்டர்மினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. கேன் ஆன்சர் இஸ் போவேரி தான் இந்த குரோமோசோமல் பேசிக்ஸ் ஆஃப் தியரியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மேக்ஸிமம் லார்ஜ்லி சப்போர்ட்டடா இருப்பாரு, ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு. எஸ் கிளியர்.